வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். இந்தியாவில் உள்ள தூய்மையான நகரங்களில் சென்னை 44வது இடத்திலிருந்து 199வது இடத்திற்கு சென்றிருக்கிறது. நாட்டில் உள்ள தூய்மையான நகரங்கள் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்ட தூய்மையான நகரங்கள் பட்டியல் மூலமாக இது தெரிய வந்திருக்கு. இது குறித்து விளக்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் மணிமாறன் இணைந்திருக்கிறார். மணிமாறன், இந்த தூய்மையான நகரங்கள் குறித்த பட்டியலில் 44வது இடத்திலிருந்து 199வது இடத்திற்கு சென்னை வந்திருக்கிறது. வேறு எந்தெந்த நகரங்கள்லாம் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கு, அது குறித்த விரிவான விவரங்களை நீங்க சொல்லுங்க. இந்த புள்ளி விவரங்களை தான் இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக எந்தெந்த இடத்துல ஆய்வு நடந்துச்சு அப்படின்னாக்கா 446 நகரங்கள்ல தான் அந்த குறித்த ஆய்வு நடந்திருக்கு. அதன் விவரங்கள் தான் வெளியா இருக்கு. இதுல என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா, முதல் 100 தூய்மையான நகரங்கள்ல தமிழகத்தைச் சேர்ந்த எந்த நகரமும் இடம்பெறவில்லை என்பதை நம்ம கவனிக்க முடியுது. இதுல ஆறுதல் அளிக்கும் விஷயத்தை தான் இப்ப நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம். திருச்சிக்கு 112வது இடம் தான் கிடைச்சிருக்கு. அப்ப 100க்குள்ள ஒண்ணுமே இல்லை. 112வது இடத்துல திருச்சி இருக்கு. ஏற்கனவே திருச்சிக்கு நல்ல பேரும் இருக்கு. அதுக்கு இதுவே சான்றுன்னு கூட சொல்லலாம். 44வது இடத்துல இருந்த சென்னை 199வது இடத்துக்கு போயிருக்கு. அதாவது எவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பா இந்தியாவில் இருக்க நகரங்களில் தூய்மையான நகரங்கள் எது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுல குறிப்பா சென்னை எடுத்துக்கிறோம். முக்கியமான காரணம், நிறைய பேர் புழங்குற இடம், நிறைய கோடிக்கணக்கான மக்கள் இங்க இருக்கிற இடம், நிறைய பேருக்கான வாழ்வாதாரம் இருக்கிற இடம். சரி, இப்போ 44லேருந்து 199வது இடத்துக்கு போச்சு. கடந்த காலங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத அந்த திரை சொல்லுது. 2020ஆம் ஆண்டு நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா 44வது இடத்துல இருந்தது, 45வது இடத்துல இருந்தது. அப்படி படிப்படியாக இருந்து கடந்த ஆண்டு, அதாவது இந்த புள்ளி விவரங்கள் வெளியானது 2023ஆம் ஆண்டில் எடுத்தப்பட்ட புள்ளி விவரம். 2022ஆம் ஆண்டு 44வது இடத்துல இருந்து ஒரே ஒரு ஆண்டில் 199வது இடத்துக்கு வந்திருக்குன்னா அந்த அளவுக்கு தூய்மையில பின்தங்கி இருக்கு சென்னை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா 146 நகரங்கள்ல 199வது இடம்னா பாதி கூட இல்லை அப்படின்றத நம்ம இந்த புள்ளி விவரம் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததா எதை காரணமா எந்த அளவுக்கு புள்ளி விவரங்கள் நடத்தி இதை வெளியிட்டு இருக்காங்கன்றது இதெல்லாம் ஒரு சான்று. குப்பைகள் சேகரிப்பு அப்படின்னு ஒரு பகுதி எடுத்துக்கிறாங்க. அதுல முறையாக குப்பைகளை சேகரித்தால் ஒட்டுமொத்தமா கிடைக்கக்கூடிய புள்ளிகள் தான் இந்த 9500 புள்ளிகள் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் சென்னைக்கு கிடைச்சிருக்கிறது 4313 புள்ளிகள் தான். அப்ப கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு குப்பைகள் சேகரிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லவே இல்லை அப்படின்னா முழுமையான புள்ளிகள் 2500 அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல 725 புள்ளிகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா இன்னும் கூட இது போன்ற சம்பவங்கள் திறந்த வெளி மலம் கழித்தல் சென்னையில இருக்குன்னு அர்த்தம். தூய்மை குறித்து சென்னை வாசிகளோட கருத்து கேட்டிருக்காங்க. எல்லாருமே நல்ல விதமா சொல்லி இருந்தாங்கன்னா அது 2170 புள்ளிகள் கிடைச்சிருக்கும். ஆனா மக்கள் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு 50 விழுக்காடு அளவுக்கு நமக்கு புள்ளிகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒட்டுமொத்தமாக ஒரு நாளைக்கு சேகரிக்கப்படுற குப்பைகள் இருக்கு இல்லையா, சேகரிக்கப்படுகின்ற ஒட்டுமொத்த குப்பைகள்ல 12 விழுக்காடு தான் நம்ம முதல்ல பார்த்திருந்தோம். அந்த 12 விழுக்காடு பாத்தீங்கன்னாக்கா அது மறுசுழற்சி செய்யறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து உரமாக்கப்படும் ஆர்கானிக் குப்பைகள் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரு நாளைக்கு சேகரிக்கப்படுகின்ற அந்த குப்பைகள் 21 விழுக்காடு மட்டும்தான் உரமாக்கப்படுது அப்படின்றத நம்ம இதுல பாக்குறோம். அடுத்ததா சுத்தமாக உள்ள கழிவறைகள். சுத்தம்னு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கழிவறைகள் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு. அதுல இது 77 விழுக்காடு அளவுக்கு சென்னையில சுத்தமாக இருக்கின்றன கழிவறைகள். அடுத்ததா தூய்மையாக உள்ள நீர்நிலைகள். இதுல தான் அதிகமான விழுக்காடு அளவுக்கு நமக்கு புள்ளிகள் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஒட்டுமொத்த நீர்நிலைகள் 85 விழுக்காடு அளவுக்கு சுத்தமா இருக்கு. பிரித்தெடுக்கப்படும் குப்பைகள் ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு நாளும் சேகரிக்கப்படுகின்ற, அது வீடுகளில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமா எல்லா பகுதிகளிலும் சேகரிக்கப்படுறதுல 79 விழுக்காடு அளவுக்கு குப்பைகள் மட்டும்தான் பிரித்தெடுக்கப்படுகிறது. அடுத்ததா இந்த மாதிரி ஒவ்வொரு புள்ளி விவரங்களையும் சேகரிச்சுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா எல்லா தரவுகளையும் சேர்த்து வச்சு ஒட்டுமொத்தமா சென்னை 199வது இடங்கள்ல இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு புள்ளி விவரம் வெளியா இருக்கே, நீங்க என்ன சொல்றீங்க இதுக்கு பதில் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் நாம தொடர்பு கொண்டு பேசணும். அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கே தெரியும் சென்னையில பாத்தீங்கன்னாக்கா மெட்ரோ பணிகள் நடக்குது, மழைநீர் வடிகால் பணிகள் நடக்குது, அது இல்லாம வளர்ச்சி பணிகள் நிறைய நடக்குது. சமீபத்துல மழை வெள்ள பாதிப்புகளை சென்னை சந்திச்சது. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கிறதுனால இதில் நம்ம பின்தங்கி இருக்கிறோம். மிக விரைவில் இந்த வளர்ச்சி பணிகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்போது சென்னை தூய்மையான நகரமாக இடம்பெறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அப்படின்ற தகவலை சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் நமக்கு சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் இந்த 44வது இடத்திலிருந்து 199வது இடத்துக்கு போனது மீண்டும் முன்னோக்கி வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். விரிவான விவரங்களை வழங்கினீங்க. நன்றி மணிமாறன். நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.